தனி வட்டியில் 8 மாடல் பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 2 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரூபாய் 60,000 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 5% மற்றும் 4% என தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது. ஓராண்டு முடிவில் ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது எனில் 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரூபாய் 60,000 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 2 பாகமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரித்தோன்னே 5% மற்றும் 4% வந்து தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சதவீதம்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா வட்டி வீதம். இதுக்கான வட்டி வீதம் 5%, இதுக்கான வட்டி வீதம் வந்து 4% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓராண்டு முடிவில், அதாவது எண்ணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓராண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒன்று தான். அடுத்தது ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது எனில் ரூபாய் 2,560 வட்டியாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் ரூபாய் 2,560 வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி இதுக்கான வட்டி தான் 2,560 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான அசலும் நமக்கு தெரியாத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கான அசலை வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாடல் தான் போன சம்மு நம்ம பார்த்துருந்தோம். இது ஏன் 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வைக்கிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் வந்து 10,000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பேலன்ஸ் வந்து இந்த 60,000 தான் 2 பங்காக பிரிச்சிருக்கோம். இந்த அசல் வந்து 10,000 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து எவ்வளவா இருக்கும், 50,000 தான் இருக்கும். ஏன்னா 2 பாகமாக தான் பிரிச்சிருக்கோம். இது 10,000னா இது 50,000 இருக்கும். அப்போனா 60,000ல் இந்த எக்ஸ் போயிருச்சுன்னா, அதாவது இந்த 10,000 போயிருச்சுன்னா இது 50,000 வரும். அதனால் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வச்சுக்கிறோம். இப்போ தனி வட்டி ஃபார்முலா நமக்கு தெரியும். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இல்லை எஸ்ஐ வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 2,560 ஈக்குவல் டு அசல் வந்து எவ்வளோ, எக்ஸு இன்ட்டு எண் வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 5% பை 100 ப்ளஸ் இது ப்ளஸ் பண்ணோம். சமம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் வந்திருக்கும். இதில் எதுவுமே கொடுக்கல, ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் 2,560 ரூபா வட்டியாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கூட்டிக்கணும். அதே மாதிரியே இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அசல் வந்து 60,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எண் வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 4 பை 100. இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. 2,560 ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான் வரும், எக்ஸ் இன்ட்டு 5 5x பை 100 ப்ளஸ் 60,000 மைனஸ் எக்ஸு, இந்த 1 4 பேருக்குன்னா 4 தான் வரும், பை 100 ப்ளஸில் இருக்குது. இந்த 2 100க்கு ஒரு 100 எடுத்துக்கலாம். 100 பை 5x ப்ளஸ்ஸு இந்த 4 வந்து உள்ளே பெருக்கிக்கோங்க. 60,000 இன்ட்டு 4 2,40,000 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸு 4x. இந்த வட்டி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 2,560. இப்போ இந்த 5xல் 4x போயிடுச்சுன்னா எக்ஸ் தான் வரும். 2,560 ஈக்குவல் டு 5xல் 4x போயிடுச்சுன்னா எக்ஸு ப்ளஸ் 2,40,000 பை 100. இந்த 100 இந்த சைடு போயிடுச்சுன்னா பெருக்கிக்கலாம். அப்போ 2,56,000 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2,40,000. நமக்கு தேவை எக்ஸு தான். எக்ஸை ஒரு சைடு வச்சுக்கோங்க. 2,56,000ல் 2,40,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 16,000. இப்போ அசல் வந்து எவ்வளோன்னா 16,000. இதில் எதில் அப்ளை பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அசல் வந்து 16,000. ரெண்டாவது இது வந்து 60,000 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ 60,000 எக்ஸுக்கு பதிலாக 16,000 அப்ளை பண்ணோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 44,000 வரும். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அசல் வந்து 16,000, ரெண்டாவது இதுக்கு வந்து 44,000 வரும். இந்த சம்மில் கேட்டிருக்கிறது பாருங்கள், 4% வட்டி வீதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4% வட்டி வீதம்னா இந்த செகண்டாக இருக்கிறது தான் 4% வட்டி வீதம். இதோட அசல் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, 44,000 ரூபாய். ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். அடுத்த மாடல் ரூபாய் 7,200 அசல் 2:1 என்ற 2 விகிதத்தில் பிரிக்கப்படும் முறையே 10%, 5% என்ற தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, அசல் கொடுத்துருக்காங்க 7,200ன்னு. போன சம்லலாம் இந்த அசலை 2 பாகமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் 2 பாகமாக தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா விகிதம் கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து 2 பாகமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க, இங்கிட்டு 1 பிரிக்க சொல்லியிருக்காங்க. 2:1 அந்த விகிதத்தில் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7,200 2:1 பிரிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கோங்க. 2 கூட்டினா 3. இப்போ 7,200 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3 6, மிச்சம் 1, 4 3 12, 0 0. அப்போ ஒரு பங்கு வந்து எவ்வளோனா 2,400. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த சைடு 2 பங்கு, இந்த சைடு 1 பங்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பங்குனா 2,400 × 2 4,800. இப்போ இந்த சைடு வந்து 4,800 வரணும். இந்த சைடு வந்து 1 பங்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2,400. 7,200 2 பங்கு வந்து 4,800, இந்த 1 பங்கு வந்து 2,400. ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம்னா சம்லேயே கொடுத்துருக்காங்க 2:1ன்னு. அடுத்ததெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் அசல் வந்து எவ்வளோனா 4,800, இதுதான் அசல். ஏன்னா பிரிச்சே கொடுத்துட்டாங்க. இதோட அசல் பாருங்கள் 2,400. போன சம்லலாம் அசல் கண்டுபிடிச்சோம், இதில் விகிதம் கொடுத்தனால அசல் நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வட்டி வீதம் பாருங்கள். இதுக்கு வந்து 10%, இதுக்கு வந்து 5%. தனி வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணு வந்து 3, ரெண்டுத்துக்குமே 3 தான். அடுத்து வட்டி தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிங்க, அடுத்து இதுக்கு கண்டுபிடிங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR/100, SI = PNR/100. அசல் வந்து எவ்வளோ 4,800 இன்ட்டு R வந்து 10, N வந்து 3/100. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பெருக்கிக்கோங்க. 48 × 10 3 பெருக்கினீங்கன்னா 30 வந்துடும். 48 × 30 24, மிச்சம் 2, 4 3 12, 14, 1,440 ரூபாய். இதோட வட்டி எவ்வளோனா 1,440 ரூபாய். அதே மாதிரியே இதுக்கு வட்டி கண்டுபிடிங்க. அதே ஃபார்முலா தான், PNR/100. அசல் வந்து எவ்வளோ 2,400 இன்ட்டு ஆண்டு வந்து 3, வட்டி வீதம் வந்து 5/100. கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 3 15, 24 × 15, 24 × 15, 5 20, மிச்சம் 2, 2 10 12, 1 4 1 2 0 6 3. இதோட வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 360 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 2 வட்டி இருக்குது. இவங்க கேட்டிருக்கிறது வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு பொதுவாக தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இது 2 வட்டியுமே கூட்டிக்கோங்க. 1,440 + 360 கூட்டினீங்கன்னா 0 10க்கு 0, மிச்சம் 1, 7 8, 1,800 ரூபா தான் இதோட வட்டி தொகை. ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர்.